தௌஃபீக் ஹக்கீம். ஒரு சிந்தனை. சக மனிதரை காயப்படுத்தி கடவுளிடம் வேண்டும் எந்த வேண்டுதலும் ஒருபோதும் நிறைவேறாது. நாளும் ஒரு வீட்டு பண்டுவம். முருங்கைக் கீரையுடன் பூண்டு சேர்த்து உண்டு வர பால் சுரப்பு அதிகரிப்பதுடன் பலத்தையும் கூட்டும். நாளும் ஒரு செய்தி. சூரியனின் ஒளி பூமியை வந்தடைய 8 நிமிடங்களாகும். நாளும் ஒரு சமையல் குறிப்பு. ஆப்பத்துக்கு மாவு கலக்கும்போது ஒரு தேக்கரண்டி கோதுமை மாவு சேர்த்தால் ஆப்பம் விரைவில் உலர்ந்து போகாது. நாளும் ஒரு பொன்மொழி. நீங்கள் ஒன்றைப்பற்றி பேசினால் அது கனவு. ஆசைப்பட்டால் அது முயற்சி. செயல்படுத்தினால் அதுதான் உண்மை. டோனி ராபின்ஸ். இன்று மார்ச் 11, 1918 இல் ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோவுக்கு மாற்றப்பட்டது. திருக்குறள் 617. மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான். தாளுளாள் தாமரையின் நாள். விளக்கம். ஒருவனுடைய சோம்பலில் கரிய மூதேவி வாழ்கின்றாள். சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கின்றாள். பழமொழி. லிவ் அண்ட் லெட் லிவ். வாழு வாழவிடு. பொன்மொழி. எல்லோரையும் அன்புடன் அரவணைக்கும் ஒருவரால் எந்த நிலையையும் கடந்து முன்னேற முடியும். அடிக்கோடு அன்னை தெரசா. பொது அறிவு. 01. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி. 02. இந்திய விண்வெளித் திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் விக்ரம் சாராபாய். டாக்டர் விக்ரம் சாராபாய். English words. Skipper acts as a captain of a boat or a ship. Exhausted, completely tired. அறிவியல் களஞ்சியம். புவியியல் துருவங்கள் ஜியோகிராஃபிக் போல்ஸ் என்பவை பூமியின் சுழற்சி அச்சில் உறுதியாக நிலைத்திருப்பவை. ஆனால் காந்த துருவங்கள் அப்படியல்ல. அவை காலப்போக்கில் மெதுவாகவும் சில சமயங்களில் வேகமாகவும் இடம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த நகர்வு வழிகாட்டல் நாவிகேஷன் புவியியல் ஆய்வுகள் ஜியோபிசிக்கல் சர்வேஸ் அறிவியல் ஆராய்ச்சிகள் என பல துறைகளில் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. இன்றைய தலைப்பு செய்திகள். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இந்தியாவிற்கு 700 மில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. இதில் 85% உணவு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பால் வருங்காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்தியா சுமார் 10 மில்லியன் டன் யூரியா மற்றும் 6.5 மில்லியன் டன் டி.ஏ.பி உரங்களை இறக்குமதி செய்து வருகிறது. இதில் 75 விழுக்காடு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் போட்டி அட்டவணை நாளை வெளியீடு. ஐபிஎல் அட்டவணை 2 கட்டங்களாக வெளியிடப்படுகிறது. முதல் 20 நாட்களுக்கான அட்டவணை வருகிற 12 நத்தேதி வெளியாக உள்ளது. Today's headlines. Approval from the Union Cabinet to upgrade Madurai Airport into an international airport. India requires about 700 million cubic meters of water, out of this 85 விழுக்காடு as used for food production. Due to the increasing population, there is a possibility of water shortage in the future. India imports around 10 million tons of urea and 6.5 million tons of DAP, the ammonium phosphate fertilizer. About 75 விழுக்காடு of these fertilizer are imported from other countries. Sports news. IPL match scheduled to be released tomorrow. The IPL schedule will be released in 2 phases and the schedule for the first 20 days will be announced initially. தஸ்பீர் தஹ்மீது தக்பீர் தஹ்லீல் ஆகியவற்றின் சிறப்பு. ஒருவர் இஸ்லாமை தழுவும்போது அவருக்கு நபி அவர்கள் தொழுகையை கற்றுத் தருவார்கள். பிறகு அல்லாஹ்வே எனக்கு மன்னிப்பு வழங்கு, எனக்கு கருணை காட்டு, எனக்கு நேர்வழி காட்டு, என்னை பாதுகாத்துக் கொள், எனக்கு உணவளி என்று பிரார்த்தனை செய்யும்படி கூறுவார்கள். சஹீஹ் முஸ்லிம். இப்னு உமர் ரலி அவர்கள் கூறியதாவது, மக்கள் குபா வில் சுப் தொழுகையிலிருந்தபோது ஒரு மனிதர் வந்து, சென்ற இரவு நபி அவர்களுக்கு குரான் வசனம் ஒன்று அருளப்பெற்றுள்ளது. அதில் இனி தொழுகையில் காஃபாவை நோக்கி தொழ வேண்டுமென்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் காஃபாவை நோக்கி தொழுங்கள் என்று சொன்னார். உடனே மக்கள் தாம் இருந்த அதே நிலையிலேயே வட்டமடித்து காஃபாவை நோக்கி முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அதற்கு முன் மக்களின் முகம் பைத்துல் மக்திஸின் திசையில் ஷாம் நாட்டை நோக்கியிருந்தது. 32 அத்தியாயம். Grades. Reference. Sahih Bukhari 4493. In book reference. Book 65 Hadith 20. இஸ்லாத்தில் இஹ்திகாஃப் பற்றி அறிந்து கொள்ளுவோம். இஹ்திகாஃப் என்ற பொதுவான அரபி சொல்லுக்கு தங்குவது என்று பொருள் ஆகும். அல்லாஹ்வுக்காக சில நாட்களை ஒதுக்கி பள்ளிவாசலில் சென்று தங்கி இறைவனிடம் நன்மைகளை எதிர்பார்த்த நிலையில் இயன்றவரை அதிகமாக அமல்கள் செய்வதை இஹ்திகாஃப் என்கிறோம். ஆயிஷா ரலி அவர்கள் கூறியதாவது, நபி அவர்கள் இறக்கும் வரை ரமலானின் இறுதி 10 நாட்களில் இஹ்திகாஃப் இருந்து வந்தார்கள். அவர்களுக்கு பின்னர் அவர்களுடைய துணைவியர் இஹ்திகாஃப் இருந்தனர். நூல் முஸ்லிம் 2182.
நபி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இஹ்திகாஃப் பள்ளியில் இருந்து வந்தார்கள். நபி அவர்களின் மனைவிகள் மற்றும் சஹாபாக்களும் இஹ்திகாஃப் இருந்து வந்து உள்ளார்கள். இது வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாகும். நீங்கள் பள்ளிவாசலில் தனித்து இஹ்திகாஃபில் இருக்கும் போது உங்கள் மனைவியருடன் கூடாதீர்கள். சூரத்துல் அல் பகரா 187. இஹ்திகாப் இருப்பதன் நோக்கம்: 1. 1000 மாதங்களை விடச் சிறந்த இரவாக இருக்கும் லைத்துல் கத்ரை அடைந்து அதில் அதிகமதிகம் நன்மைகளைச் செய்ய வேண்டும். வேறு எந்த உலக சிந்தனையும் ஏற்பட்டு வணக்கங்களை குறைத்து விடக்கூடாது என்பதற்காக தான் ரமலானின் கடைசி 10 நாட்கள் நபி அவர்களும் நபித் தோழர்களும் இஹ்திகாப் இருந்துள்ளார்கள். நூல் சஹீஹ் புகாரி 813. 2. உலக விஷயங்களை விட்டு ஒதுங்கி தனித்திருந்து அல்லாஹ்வை நெருக்க முயற்சி செய்ய முடியும். 3. உலக காரியங்களை விட்டு ஒதுக்கி பள்ளியில் இருப்பதால் உள்ளத்தை சீர் செய்ய முடியும். 4. முழுவதும் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்து அமல்களில் மட்டும் ஈடுபட முடியும். 5. மன இச்சைகளின் தூண்டும் காரியங்களை விட்டு தூரமாகி இருக்க முடியும். இஹ்திகாப் இருப்பதற்கான முறைகள்: நியத் வைத்தல். எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. நூல் சஹீஹ் புகாரி 1. இஹ்திகாப் இருப்பதாக உள்ளத்தில் நியத் இஹ்திகாப் இருக்கின்றேன் என்று நியத் வைத்து கொண்டால் போதுமானது. இதற்கு துஆ என்று எதுவும் கிடையாது. பள்ளிவாசலில் தான் இஹ்திகாப் இருக்க வேண்டும். இஹ்திகாப் கட்டாயம் பள்ளியில் தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் இஹ்திகாப் பற்றி அல் குர்ஆனில் கூறும் பொழுது பொதுவாக பள்ளி என்றே குறிப்பிட்டு கூறியுள்ளான். நீங்கள் பள்ளிவாசலில் தனித்து இஹ்திகாஃபில் இருக்கும் போது உங்கள் மனைவியருடன் கூடாதீர்கள். சூரத்துல் அல் பகரா 187. அதனால் நாம் எந்த பள்ளியில் வேண்டும் என்றாலும் இஹ்திகாப் இருக்கலாம். ஆனால் கட்டாயம் பள்ளி வாசலில் தான் இஹ்திகாஃப் இருக்க வேண்டும். பள்ளிவாசல் அல்லாத இடங்களில் இஹ்திகாஃப் இருக்க கூடாது. ஏன் என்றால் இதற்கு எந்தவித ஆதாரமும் இஸ்லாத்தில் கிடையாது. நோன்பும் மற்றும் இஹ்திகாஃபும்: நோன்பு காலத்திலும் நோன்பு அல்லாத காலத்திலும் இஹ்திகாப் இருக்கலாம். நோன்பு காலத்தில் இஹ்திகாப் இருப்பது மிகச் சிறந்தது ஆகும். நூல் சஹீஹ் புகாரி 2042. இஹ்திகாஃப் இருக்க நோன்பு வைத்து இருக்க வேண்டிய அவசியமில்லை. நோன்பு வைக்கவில்லை என்றாலும் இஹ்திகாஃப் இருக்கலாம். நோன்பு வைத்து கொண்டு இஹ்திகாஃப் இருப்பது சிறந்தது. ரமலான் கடைசி 10 நாட்களில் இஹ்திகாப் இருப்பதை நபி அவர்கள் அதிகம் வலியுறுத்தி கூறி உள்ளார்கள். நாம் நோன்பு வைத்த நிலையில் இஹ்திகாஃப் இருப்பது சிறந்தது ஆகும். இஹ்திகாப் ஆரம்பமும் மற்றும் முடிவும்: இஹ்திகாப் இருக்க குறிப்பிட்ட நாள் என்று எதுவும் கிடையாது. எப்போது வேண்டும் என்றாலும் இஹ்திகாப் இருக்கலாம். ரமலான் கடைசி 10 நாட்களில் இஹ்திகாப் இருப்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னாஹ் ஆகும். ஆனால் இஹ்திகாப்பை நேர்ச்சை மூலம் தனக்கு கடமையாக்கிக் கொண்டவர் குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் இஹ்திகாப் இருப்பது கட்டாயமாகும். இஹ்திகாஃப் ஆரம்பம்: இஹ்திகாஃப் ஆரம்பம் நேரம் பற்றி சில கருத்து வேறுபாடுகள் உள்ளன. ஷேக் இப்னு உதைமீன் அவர்கள் கூறினார்கள், ரமலான் பிறை 20 அன்று மாலையில் இருந்து ரமலானின் ஒற்றைப்படை நாட்கள் ஆரம்பித்து விடும். நாம் மாலையிலேயே இஹ்திகாப் இருக்க ஆரம்பித்து விட்டால் நமக்கு அந்த ஒற்றைப்படை நாட்களில் இஹ்திகாப் இருந்து லைலத்துல் கத்ர் இரவை அடையும் பாக்கியம் கிடைக்கும். ஃபதாவா அல் சியாம் 501. இஸ்லாத்தில் நாளின் ஆரம்பம் மஹ்ரிப் ஆகும். நாம் இஹ்திகாப் இருப்பதாக இருந்தால் மஹ்ரிப் பள்ளிக்கு சென்று விட வேண்டும். ஒருவர் ஒரு நாள் இஹ்திகாப் இருக்க கூடியவர் மஹ்ரிப் நேரத்துடன் பள்ளியினுள் சென்று இஹ்திகாப் ஆரம்பித்து மறுநாள் மஹ்ரிப் நேரம் வரை பள்ளியில் இருக்க வேண்டும். இஹ்திகாப் முடிவு: ரமலான் கடைசி 10 நாட்களில் இஹ்திகாப் இருக்க கூடியவர்கள் பிறை பார்த்து விட்டால் மஹ்ரிப் முடிந்த பின்பு வீட்டுக்கு செல்லலாம். ஒரு நாள் இஹ்திகாஃப் இருக்க கூடியவர் இஹ்திகாஃப் ஆரம்பம் ஆன மஹ்ரிப்பில் இருந்து மறுநாள் மஹ்ரிப் வரை பள்ளியில் இருக்க வேண்டும். நூல் சஹீஹ் புகாரி 2018. இஹ்திகாஃபின் வகைகள்: இஹ்திகாப் பொதுவாக 2 வகைகள் உள்ளன. 1. வாஜிபானா இஹ்திகாஃப். 2. சுன்னத்தான இஹ்திகாஃப். வாஜிபானா இஹ்திகாஃப்: நேர்ச்சையான இஹ்திகாஃப்: யாரேனும் எனக்கு இந்த நேர்ச்சை நிறைவேறி விட்டால் நான் இத்தனை நாட்கள் இஹ்திகாஃப் இருக்கின்றேன் என்று நேர்ச்சை செய்வது. அந்த நேர்ச்சை நிறைவேறி விட்டால் அவர் மீது இஹ்திகாப் வாஜிப் ஆகி விடும். அவர் கட்டாயம் இஹ்திகாப் இருக்க வேண்டும். விட்டால் குற்றம் ஆகும். அந்த நேர்ச்சை நிறைவேறவில்லை என்றால் அவர் இஹ்திகாப் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் விருப்பம் பட்டால் இருக்கலாம். நூல் சஹீஹ் முஸ்லிம் 3406. சுன்னத்தான இஹ்திகாஃப்: ஆயிஷா ரலி அறிவித்தார்கள், நபி அவர்கள் மரணிக்கும் வரை ரமலானின் கடைசி 10 நாள்களில் இஹ்திகாஃப் இருந்தார்கள். அவர்களுக்குப் பின் அவர்களின் மனைவியர் இஹ்திகாஃப் இருந்தனர். நூல் சஹீஹ் புகாரி 2026. நபி அவர்கள் மரணிக்கும் வரை பள்ளியில் இஹ்திகாஃப் இருந்து உள்ளார்கள். இது வலியுறுத்தப்பட்ட சுன்னாஹ் ஆகும். இது சுன்னாஹ் தானே என்று அலட்சியமாக விட்டு விடாமல் நபி அவர்கள் செய்த மற்றும் பிறருக்கு செய்ய சொல்லி கூறிய வலியுறுத்தப்பட்ட சுன்னாஹ் ஆகும் என்பதை மறந்து விடக்கூடாது. எவ்வளவு நாட்கள் இஹ்திகாஃப் இருக்க வேண்டும்?
இஹ்திகாஃப் கடைசி 10 நாட்கள் இருப்பது சுன்னாஹ் ஆகும். நாம் 10 நாட்களும் இஹ்திகாஃப் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நபி அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் கடைசி 10 நாட்கள் இஹ்திகாஃப் இருப்பார்கள். நபி அவர்கள் மரணித்த ஆண்டில் 20 நாள்கள் இஹ்திகாஃப் இருந்து உள்ளார்கள். நூல் சஹீஹ் புகாரி 2044. வேலை அல்லது வேறு ஏதேனும் காரணம் 10 நாட்கள் இஹ்திகாஃப் இருக்க முடியவில்லை என்றால் நாம் சில நாட்களாவது இஹ்திகாஃப் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அல்லது குறைந்தது ஒரு நாளாவது இஹ்திகாஃப் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நூல் சஹீஹ் புகாரி 2043. பெண்களும் இஹ்திகாஃபும். இஹ்திகாஃப் இருப்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னாஹ் ஆகும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியே. நூல் சஹீஹ் முஸ்லிம் 2182. இன்றும் பெரும்பாலான இடங்களில் பெண்கள் இஹ்திகாஃப் வீட்டில் உள்ளார்கள், ஆனால் இது தவறு ஆகும். இஹ்திகாஃப் பொறுத்தவரை ஆணும் சரி பெண்ணும் சரி பள்ளியில் மட்டுமே இருக்க முடியும். அல்லாஹ் அல்குரானில் இஹ்திகாஃப் பற்றி கூறும் பொழுது பள்ளி வாசலை குறிப்பிட்டு கூறி உள்ளான். நீங்கள் பள்ளிவாசலில் தனித்து இஹ்திகாஃபில் இருக்கும் போது உங்கள் மனைவியருடன் கூடாதீர்கள். சூரத்துல் அல் பகரா 187. பெண்கள் வீட்டில் இஹ்திகாஃப் இருக்கலாம் என்பதற்கு ஒரு சஹீஹான ஆதாரம் அல்குரானிலோ அல்லது சஹீஹான ஹதீஸ்களிலோ அல்லது சஹாபாக்கள் வாழ்விலோ கிடையாது. பெண்கள் வீட்டில் இஹ்திகாஃப் இருப்பது பிதத் நூதன பழக்கம் என்று இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூறியுள்ளார்கள். நூல் பைகி 8573. பள்ளி வாசல் தவிர்த்து பெண்கள் வேறு எந்த இடத்திலும் வீட்டிலோ அல்லது மதரசாவிலோ இஹ்திகாஃப் இருந்தால் அது செல்லுபடி ஆகாது. நபி அவர்களின் மனைவிகள் கூட பள்ளி வாசலில் தான் இஹ்திகாஃப் இருந்து உள்ளார்கள். நபி அவர்கள் இதற்கு அனுமதி கொடுத்து உள்ளார்கள். நபி அவர்கள் தன்னுடன் இஹ்திகாஃப் இருக்க ஒரு மனைவிக்கு அனுமதி கொடுத்தார்கள். இதை அறிந்த மற்ற மனைவிகளும் பள்ளியில் கூடாரம் அமைத்து பள்ளியில் இஹ்திகாஃப் இருக்க வந்து விட்டார்கள். இதை நபி கண்டித்து அந்த ரமலான் மாதத்தில் இஹ்திகாஃப் இருக்காமல் ஷவ்வாலில் இஹ்திகாஃப் இருந்தார்கள். நூல் சஹீஹ் புகாரி 2033. இங்கு நாம் கவனிக்க வேண்டியது நபி அவர்கள் மனைவிமார்களை கண்டித்தார்களே தவிர வீட்டில் இஹ்திகாஃப் இருந்து கொள்ளுங்கள், பெண்களுக்கு இது சிறந்தது என்று எதுவும் கூறவில்லை. இவ்வளவு தெளிவாக நபி அவர்கள் கூறி இருக்கும் பொழுது பெண்கள் எப்படி வீட்டில் இஹ்திகாஃப் இருக்க முடியும்? இஹ்திகாஃபில் செய்ய வேண்டிய அமல்கள் குறிப்பிட்ட அமல் எதுவும் கிடையாது. நாம் பொதுவாக அமல் செய்து கொள்ளலாம் இஹ்திகாஃப் இருக்கும் பொழுது. 5 நேர தொழுகை பேணுதல். 5 நேர தொழுகையின் முன் சுன்னத் பேணுதல். சுன்னத் நபில் தொழுதல். இரவு தொழுகை தராவிஹ் தஹஜ்ஜத் தொழுதல். அல்குரான் ஓதுதல். அல்குரான் மனனம் செய்தல். துஆ அதிகம் கேட்பது. துஆக்கள் மனனம் செய்வது. திக்ர் செய்வது. ஹதீஸ்கள் படிப்பது. ஹதீஸ்கள் மனனம் செய்வது. இவ்வாறு நாம் நம்மால் இயன்ற அமல்களை செய்ய வேண்டும். இஹ்திகாஃப் மூலம் கிடைக்கும் நன்மைகள். இஹ்திகாஃப் இருந்தால் இவ்வளவு நன்மை இன்ன சிறப்பு உள்ளது என்று வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் பலகீனமானவை அல்லது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் தான் உள்ளது. இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் மசாயில் அபுதாவூத் 96. 1. நூல் தபரானி ஹாகிம் பைஹி போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, யார் ஒரு நாள் இஹ்திகாஃப் இருப்பாரோ அவரை அல்லாஹ் கிழக்கு மற்றும் மேற்கு இடைப்பட்ட இடைவெளியை விட 3 மடங்கு தூரம் ஆக்குவான் என்று உள்ளது. ஆனால் இது மிகவும் பலகீனமான ஹதீஸ் ஆகும். நூல் இமாம் அல்பானி அல் சில்சிலா 5345. 2. ரமலான் கடைசி 10 நாட்கள் இஹ்திகாஃப் இருந்தால் 2 ஹஜ் மற்றும் 2 உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். நூல் பைஹி இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் ஆகும். நூல் இமாம் அல்பானி அல் சில்சிலா 518. 3. இப்னு மாஜாவில் 1781 பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இஹ்திகாஃப் இருந்தால் அவர் எல்லா பாவங்களையும் விட்டு பாதுகாப்பு பெற்றவர் மற்றும் எல்லா வித நற்செயல்கள் செய்தவர் போன்றவர் ஆவர். இது மிகவும் பலகீனமான ஹதீஸ் என்று இமாம் அல்பானி அவர்கள் கூறி உள்ளார்கள். இஹ்திகாஃப் இருக்கும் போது அனுமதிக்கப்பட்டவைகள் மற்றும் தடுக்கப்பட்டவைகள். அனுமதிக்கப்பட்டவைகள். 1. உறவினர்கள் அல்லது நண்பர்கள் யாரேனும் பள்ளிக்கு வந்தால் அவர்களிடம் தேவையான பேச்சு பேசி விட்டு நாம் அவர்களை பள்ளியின் வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைக்கலாம். நூல் புகாரி 2035. 2. இஹ்திகாஃப் இருக்கும் நிலையில் முடி களைதல், நகம் வெட்டுதல், தலைவாறுதல் இது போன்ற சுத்தம் பேணும் விடயங்களில் ஈடுபடலாம். 3. மலம் ஜலம் போன்ற அவசிய தேவைக்காக மட்டும் பள்ளியை விட்டும் வெளியேறலாம். 4. சாப்பிடுதல், பருகுதல், தூங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடலாம். 5. மிகுந்த அவசிய தேவை என்றால் பள்ளியை விட்டு வெளியே வரலாம். நூல் சஹீஹ் புகாரி 2029. தடுக்கப்பட்டவைகள். 1. வீணான காரியங்களில் ஈடுபடுதல். 2. அரட்டை அடித்தல், புறம் பேசுதல். 3. இஹ்திகாஃப் முழுவதும் துக்கத்திலேயே கழித்தல். 4. இச்சைகளை தூண்டும் காரியங்களில் ஈடுபடுதல்.
5 நோயாளிகளை சந்திக்க செல்ல கூடாது. 6 ஜனாசாவை பார்க்க செல்ல கூடாது. நூல் அபூதாவுத் 2473. இஹ்திகாஃபை முறிக்கும் செயல்கள். 1 எந்த தேவையுமின்றி வேண்டுமென்றே பள்ளியில் இருந்து வெளியேறுதல். 2 ஹைலு மாதவிடாய் நிபாஸ் ஏற்படுதல். பஹ்வா இமாம் மாலிக் அல் முவத்தா 1 கீழ் 316. இஸ்திஹாலா தொடர் உதிரிப்போக்கு ஏற்பட்டால் இஹ்திகாப் முறியாது, அவர்கள் தொடர்ந்து இஹ்திகாப் இருக்கலாம். நூல் சஹீஹ் புகாரி 309. 3 உடலுறவு கொள்ளுதல். அல் குரான் 2 முதல் 187. நட்சத்திரக்குறி அட்குறி அல்லாஹ் போதுமானவன்.